ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு இட்லி சட்னி சாம்பார் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி காராபூந்தி. போன வீடியோவில் ஓமப்படி கடலமாவும் பச்சரிசியும் வச்சு செஞ்சோம். அதே கடலமாவும் பச்சரிசியும் வச்சு இன்னைக்கு காராபூந்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். நான் ஒரு உலக்களவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். ஒரு உலக் கடலை மாவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு, உப்பு தேவையான அளவு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், அப்புறம் கொஞ்சமாக சோடா உப்பு எடுத்திருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிடுங்க. அடுத்து தண்ணி சேர்த்து நம்ம மாவை கரைக்க ஆரம்பிச்சிடலாம். தண்ணி அதிகமாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் கரைச்சா தான் கரெக்டாக இருக்கும். இது ரொம்பவும் கெட்டியாமல் இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் அந்த பதம் எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா கரைச்சாச்சு. மாவு இந்த பதத்தில் இருந்தால் தாங்க பூந்தி கரெக்டாக இருக்கும். இந்த பதத்தில் மாவு இருக்கணும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பூந்தி போட ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் சூடாக இருக்குது. நான் இந்த கரண்டி எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக மாவு நடுவில் விட்டு இது மாதிரி நம்ம தேய்ச்சிங்கன்னா பூந்தி ரொம்பவே சூப்பராக வரணுங்க. பூந்தி கரண்டி இருந்துச்சு நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். பூந்தி கரண்டி இல்லைன்னா நீங்கள் இந்த கரண்டிலேயே யூஸ் பண்ணி அழகாக காரா பூந்தி செய்யலாம். நான் முதல் தடவை போடுறதுனால கொஞ்சமாக போட்டிருக்கேன். இதை எடுத்ததுக்கப்புறம் அடுத்தடுத்து போடும்போது நீங்கள் நிறையா மாவு வச்சு போட்டுக்கலாம். எண்ணெய் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏற்ப நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி காராபூந்தி போடும்போது அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும், ரொம்ப சிம்மில் வச்சிடாதீங்க. இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ அடுத்தது பண்ணிடலாம். இதுக்கு மாவு கரண்டியில் எடுத்துட்டு கரெக்டாக நடுவில் வச்சு கொஞ்சமாக ஊற்றி தேய்க்கணுங்க. நீங்கள் ரொம்ப ஊற்றிடாதீங்க, இல்லைன்னா கரண்டியை விட்டு வெளியே போகாத அளவுக்கு பண்ணால் தான் கரெக்டாக வரும். நல்லா கரெக்டாக வச்சு தேய்ச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மாவு உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா இது மாதிரி அழகாக ரவுண்டாகவே விழுவுங்க. ரொம்ப தண்ணியாக ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு சப்பிடும். இந்த அளவுக்கு இருக்கணும். இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், கலர் நல்லாவே மாறிடுச்சு. இப்போ இதை ஃபுல்லாக நம்ம எடுத்துடலாம். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் காராபூந்தி. காராபூந்தி பண்ணியாச்சுங்க. அடுத்து இது கூட சேர்க்கறதுக்காக நான் கடலைப்பருப்பு வச்சுருக்கேன், பச்சை வேர்க்கடலை. இதையும் நான் எண்ணெய் சூடாக இருக்கும் போதே நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இதை பொரிச்சாச்சு. இந்த எண்ணெயை நல்லா நான் வடிச்சிட்டு இதை நம்ம அது காராபூந்தியோட போட்டுடலாம். அதுக்கப்புறம் நான் கருவேப்பிலை வச்சுருக்கேன், அதை இதோட பொரிச்சு எடுத்துடலாம். தண்ணி இல்லாமல் போட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப மேலே தெரிச்சிடும். இப்போ ஓரளவுக்கு இதானதுக்கப்புறம் 2 வெள்ளைப்பூடை நான் இது மாதிரி தட்டி இருக்கேன், அதை இதோட பொரிச்சிட்டு நம்ம காராபூந்தியோடு சேர்த்துடலாம். பூண்டு போட்டிங்கன்னா வாடை ரொம்ப நல்லா இருக்குங்க. கருவேப்பிலையும் பூண்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இதுவும் இதாகிடுச்சு. இதையும் நம்ம அதோட போட்டுடலாம். சூப்பரான சுவையான காராபூந்தி ரெடிங்க. ரொம்பவே அழகாக வந்திருக்கு பாருங்கள் காராபூந்தி. இங்கே பாருங்கள், நான் ஒன்று உடச்சி காட்டுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ முறுமுறுன்னு இருக்குன்னு பார்த்தீங்களா? நம்ம கையில் எடுத்து இது பண்ணும் போதே உங்களுக்கு எவ்வளோ இதாக கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே ஈஸியான ரெசிபி தாங்க. இந்த தீபாவளிக்கு இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் நம்ம சேனலில் இருக்குது. நம்ம சேனலோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.